இதர சாதியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்களேன்னு சொல்றாரு. மாசோ விக்டர் சொல்றாங்க. ஒரிசா பாலு சொல்றாங்க. இப்படி பலரும் சொல்றாங்களே. அதாவதுங்க ஒரு கருத்தை முதல் கட்டமா பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுதுன்னு தெரியும். சீமானே வேற சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. அதாவது சார், யார் வேணாலும் சொல்லலாம். உண்மை நிலவரம் என்ன? சரி, பாண்டியர்கள் யார் என்றதை விட்டுருவோம். நான் நாடாரா இல்லையன்றதை அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஒரு மன்னர்களுடைய வாரிசு, மன்னர்களுடைய ஜீனில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய ஆளுமைகள் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுமைகளை எங்கேயாவது பல்லர்களோ கல்லர்களோ மறவர்களோ நிரூபித்தது உண்டா? இந்தியாவின் உயிரிய பகுதிகள் ஏதாவது இந்த இந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் வகித்தது உண்டா? இல்லை தமிழ்நாட்டில் நேரடி ஐபிஎஸ்ல இவங்க ஏதாவது வந்திருக்காங்களா? இல்லை நேரடி ஐஏஎஸ்ல வந்திருக்காங்களா? யாரும் வரலன்னு சொல்றீங்களா? நீங்க ஆய்வு பண்ணுங்க. வர்றாங்களா வரல? இல்லை, கிடையாது. நாடார்கள் 12 பேர் நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்திருக்கின்றோம். இந்தியாவின் 2 கடற்படை தளபதிகள் நாடார்கள் இருந்து பாண்டியர்களுடைய உண்மையான வாரிசுங்கிற ஆளுமை நிரூபிச்சிருக்கோம்.